குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது. 23ஆம் தேதி இரவு 7:45 மணியளவில் காதலனுடன் பல்கலை வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்த மாணவியை பல்கலை பக்கத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கும் ஞானசேகரன் என்பவன் மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்தார். அவனை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்தனர். இதில் தொடர்புள்ள இன்னொருத்தனை தேடி வருகின்றனர். ஞானசேகரன் சைதை பகுதி திமுக இளைஞரணி அமைப்பாளர் என்ற அதிர்ச்சி தகவலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோருடன் அவன் இருக்கும் போட்டோக்களையும் அண்ணாமலை வெளியிட்டார். இதற்கிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை மாணவி விவரித்திருந்தார். எஃப்ஐஆரில் மாணவி பெயர், ஊர் விவரம் இருக்கும் பகுதியும் வெளியானது புயலை கிளப்பியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் அடையாளத்தை வெளியிடுவது சட்டப்படி குற்றம். அப்படி இருக்க அவரது அடையாளத்தை வேண்டுமென்றே திமுக அரசு வெளியிட்டுள்ளது என்று அண்ணாமலை சாடினார். குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் மனசாட்சியற்ற இந்த செயலை திமுக செய்திருக்கிறது. இதற்கு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்று அண்ணாமலை ஆவேசமாக கூறியிருந்தார். இதற்கிடையே பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய பாஜக தலைவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக புதிய போராட்டத்தை அண்ணாமலை முன்னெடுத்துள்ளார். ஷேமான் யூ ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் எழுதிய பதாகையை தூக்கி பிடித்தபடி போட்டோ வெளியிட்டுள்ள அண்ணாமலை, ஜனநாயக முறைப்படி போராட அனுமதி இல்லை. மக்கள் கோபத்தை திசை திருப்ப ஊடகம் மூலமாக பொய் செய்தி பரப்புகின்றனர். சாமானிய மக்களின் குரலை இப்படி நசுக்கினால் என்ன செய்ய ஸ்டாலின் அவர்களே என்று சாடியுள்ளார். அண்ணாமலை பற்ற வைத்த ஹேஷ்டாக் போராட்டம் இப்போது சோசியல் மீடியாவில் கொழுந்துவிட்டு எரிகிறது. எக்ஸ் தளத்தில் அந்த